வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் பார்வதி எனக்கு இவ்வளோ பெரிய ஆசை இருக்குது அப்படின்ற மாதிரி ஓப்பன் அப் ஆகி சபரி கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சபரி கிட்ட விஜய் பார்வதி வந்து கிச்சன் ஏரியாவில் ஒரு விஷயம் வந்து கேட்குறாங்க. உங்களோட அனிமல்ஸ்லாம் எந்த ஃபார்மில் வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆமாம். ஓ, யார் பார்த்துக்கிறா? ஆமாம், என் ஃப்ரெண்டு வந்து பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சபரி வந்து சொல்லுவாங்க. உடனே அவங்களுக்கு இருக்கிற ஆசையை வந்து அங்கே சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானலில் ஒரு ஏக்கர் இடம் வாங்கணும், ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாள் ஆசைடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எப்படி பண்ணுறது அப்படி அதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. முடியுமான்னு தெரில அப்படின்னா, சம்பாரி உன்னால் முடியாதா அப்படின்ற மாதிரி. ஆமாம்மா, கண்டிப்பாக அதை நோக்கி தான் நான் வந்து பயணிச்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட முக்கியமான கோல் என்ன லைஃப்பில் அப்படின்றத வந்து இங்கே ஈஸியாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். என்னென்னா, லைக் ஒரு ஏக்கர் வந்து இடம் வாங்கி, அந்த ஏக்கர் இடம் வாங்கி அந்த நிலத்தில் ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து அவங்களோட ஆசை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நிறைய காசு ஆகும்லடா ஒரு ஏக்கரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், அதுக்காக தானே இப்போ உழைச்சிட்ருக்க, நீ இன்னும் நல்லா உழைச்சி நீ அதை வாங்கு, அதை அச்சீவ் பண்ணு அப்படின்ற மாதிரி சபரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், கண்டிப்பாடா வாங்கணும். இந்த நம்ம என்ன தான் மீடியாவில் இருந்து ஒரு கிளாமரஸ் லைஃப்பை நம்ம வாழ்ந்துட்டாலுமே அதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஆப்போசிட் அந்த பக்கம் வந்து அமைதியாக நேச்சரோட நம்ம ஃபார்மிங் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நான் வந்து அதை தான் வந்து ஒரு எய்மை வச்சுட்டு அதை நோக்கி தான் வந்து பயணிச்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சபரிக்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் இருக்கவே, எஸ், சம்பாதிக்கிறதுக்குன்னு ஒரு சோர்ஸ் இருக்கணும். அண்ட் தென் இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மிங்கும் நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கேன்டா அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி சபரிக்கிட்ட வந்து இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட மைண்ட் செட் எந்த மாதிரி இருக்குது அவுட் சைட் வேர்ல்டில் அவங்களோட லைஃப்க்கு அப்படின்றத வந்து இங்கே ஈஸியாக டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.